வந்திருக்க ப்ரெசர் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மைத்து ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பேசுகிறேன்னே தெரில. லிட்டரலி அந்த ஸ்பீச் கேட்டு ஷூட் ஸ்பாட்கே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜூலை 18 ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஜென்ம நட்சத்திரோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் படத்தில் ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் கொடுத்து உழைச்சிருக்கோம். எங்களோட உழைப்பு நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ, படம் எப்படி இருக்கோ அதை பற்றி 4 வார்த்தை எழுதி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப தாழ்மையுடன் வேண்டுகொள்கிறேன். அண்ட் அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணி சார் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேர் மைத்து, மால்வி, அருண் அண்ட் சிவம் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஜூலை 18 மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. ஒருத்தர் அடுத்தவங்களை மனசார பாராட்டுறதுக்குனே ஒரு மனசு வேணும். அது தாராக்கு இருக்குது. நன்றிமா. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த ஜென்ம நட்சத்திரம் டீமுக்கு இது எப்படி முக்கியமான நாளோ எனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா என்னுடைய நண்பர், என்னுடைய ஒரே நண்பர், 14 ஆண்டுகால நண்பர் தமன் அவர்கள் ஹீரோவாக பண்ணுற படம் ஜென்ம நட்சத்திரம். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். கேபிள் சங்கர் சார் பேசுகிறப்ப வாழ்த்த வயது இல்லைன்னு சொன்னீங்க. அபத்தம். தயவு செஞ்சு இனிமேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. நானும் அறிவுலகன் சார், மீரா கதிரவன் சார்லாம் அந்த 3 பேரும் பேசி வருத்தப்பட்டோம், ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருக்கும் பரவாயில்ல சார், ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷன் கூப்பிட்டு திரும்பியும் சொந்த ஊருமா அப்படி செத்துடலாமான் இருக்கு. சார் சிரிக்கிறார். ரொம்ப அது ஒரு குடும்ப மேடை மாதிரி தான். இந்த மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து, மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன், எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னாரு. நான்லாம் மணிக்கு வந்து 5 வருஷமாக கால் பண்ணுறேன். அது காலாக மட்டும்தான் இருக்குது, கால் ஷீட்டாக இன்னும் மாறலை. அது இந்த மாதிரி இருக்குது. சும்மா இதுக்கு நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள், அதுக்காக. சிரிக்காதீங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னென்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புகிறேன், தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது. நம்பிக்கையோடு தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தமன் அந்த மாதிரி கடந்த 14 வருஷமாக நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர். ஏன்னா ஐடியில் ஒரு நல்ல லெவலில் சம்பாதிச்சுட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன். இன்றைக்கி வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஓனாக ஒரு கம்பெனி நடத்துகிற அளவுக்கு டேலண்ட். தமனோட நெருங்கி பழகின எல்லாருக்கும் தெரியும். ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி, எதை பற்றி வேணால் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அவ்வளோ டீட்டெயில்டாக ஆத்தென்டிக்காக பேசக்கூடிய ஒரு நபர். அதை விட்டுட்டு சினிமாவுக்குன்னு வந்து கூத்துப்பட்டறையில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும், ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது, நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போகிறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமாக போகுது, அந்த வெளிச்சம் தூரமாக போகுது, மறுபடியும் ஓடுறோம், மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமாக போகுது. ஆனால் அந்த ஓட்டம் நிற்காமல் ஓடிட்டே இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும். இந்த படம், இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமாக என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. இங்கே உள்ளே வந்தோன்னே நம்ம அந்த அழகாக நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரில, அந்த நட்சத்திரத்தை சுற்றி விட்டு பார்த்தது. நல்லா இருப்பீங்க நீங்கள். சுரேஷ் சந்திரா சார், ஆனால் தலைவன் இருக்காங்க எங்கள் அண்ணன், அவர் நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோ டீம். கேட்கணுமா அண்ணன் எங்களுக்கு வந்தது பெரிய சப்போர்ட். அந்த சுற்றி விடுறது வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க, பரணிக்கு இப்போ தான் 7:30 ஆரம்பிச்சிருக்கு. ஏன் என்ன பரணி பாலராஜனே, நம்ம 7:30 ஆரம்பிச்சிருக்கு. 7:30 துவங்கியதுன்னு இப்போ தானா அப்படின்னு நினச்சேன் நான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்குலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்ல. ஆனால் நமக்கு என்னென்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு நொடிக்கு வந்து நான் தேட்டருக்குள்ள போய் பேசினேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது சின்ன படம்னு பேசுகிறப்ப, சார் இந்த படத்தில் நீங்கள் என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க, அவருக்காக நான் பேச வந்தேங்க, எங்கள் டீம் தெரிஞ்ச டீம் அதனால் பேச வந்தேங்க. இந்த மேடையும் அதே மாதிரி தான். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா, நீங்கள் விரும்புகிறவர்கள், நீங்கள் நேசிப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்கள் ஜெயிக்கிறதா நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமாக தருவோம். இங்கே பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம். கை கொடுக்க நல்லா இருக்கீங்களான்னு நினச்சி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்குறப்பே நாசமாக போன்னு நினச்சிக்கிறான். நல்லா இருக்கீங்களா சார், நாசமாக போய்ட்டு எப்படியாவது அப்படி தான் எண்ணத்துலேயே கையை கொடுக்குறான். சில பேர் இன்னுமா இருக்கேன்னு கேட்குறான், சில பேர் என்ன டிவிலே வரதில்லைங்கிறான், சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவியில் வரலைனாலும் பிச்சைக்காரன் ஆயிடும்னு நினைக்கிறாங்க போல. எல்லாரும் அவ்வளோ நல்ல எண்ணத்தோடு சுற்றி இருக்காங்க.
இந்த போட்டி நிறைந்த உலகம் தான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே எல்லாருக்குமான இடமும் இருக்குது, இங்கே எல்லாருக்குமான இடமும் இருக்குது. ஆனால் நமக்கான இடம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அது வரைக்கும் ஓடி தான் ஆகணும், அதை நிறுத்தவே கூடாது. அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர். ஏன்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயந்தான் நான் நம்புகிறேன், நம்பிக்கை மட்டும்தான். இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புள், நான் ஒரு நொடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்குன்னு எதுவுமே செலவு பண்ணல. உண்மை அதுதானே மணி? ப்ரமோஷன் எதுவுமே செலவு பண்ணல. அதுவே ஆர்கானிக்காக வந்து ஏதேதோ சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி ரீச் ஆனது தான் அந்த படம். இப்போ 11 படத்துக்கும் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆகிருக்கு. பத்திரிகை, மீடியா, யூடியூபர், சோஷியல் மீடியா அத்தனை பேருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் நியாயமாக எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு டீம் ரெடியாக இருக்குது. அதுதான் உண்மை. இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம். எந்திரிப்பா. ஆமாம், ரொம்ப நேரம் எந்திரிப்பான், அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால உட்காந்து எந்திரிக்கிறப்பே அவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு பேக் போட்டிருப்பான், இப்போ மலேசியா சுற்றி பார்க்க போகிற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு. அது என்ன 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 ரேசர்ப்பா? கோகார்ட். அந்த சின்ன காருக்குள்ளே எப்படி நீ உள்ளே போகிற? சின்ன காருக்குள்ளே படுக்க வச்சு தான் வேணாலும் தள்ளணும். பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன், ரொம்ப சிம்பிளான பையன். நான் எனக்கு தெரியுங்க என்னென்னா, ஒரு நான் சொல்லக்கூடாது, நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் முதல் 2-3 ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வெளில போயிடுவாங்க. அவனுக்கு பண்ணுற பந்தா தாங்க முடியாது. மீரா கதிரவான் சார், நான் எல்லாம் இந்த மாதிரி டிவி ஷோஸில் பாடியிருக்கேன். சிங்கர் டைட்டில் வின்னர் ஆகிருப்பாங்க, அவன் அமைதியாக இருப்பான் கையை கட்டிக்கிட்டு. அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அன்பாக எங்கேயாவது போனால், நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மனுஷன் வந்து திறமை இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், தொடர்பு இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், பணம் இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான், அவன் பண்புனால் மட்டும்தான் ஜெயிப்பான். சஞ்சய் அந்த மாதிரி ஒரு பையன். ஆனால் இருங்க, நான் டீ வாங்கிட்டு வரேன், ஓடி போய் அதெல்லாம் யார் பண்ணுவா? பண்ணணும் என்ன அவசியம் முதல்ல? அந்த மாதிரி ஒரு பையன், நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன். நல்லா இருப்பீங்க. கேஜி உங்களோட பெரிய ஃபேனு. சூர்யா, பேய் படம் முடிச்சோன்னா கல்யாணம் பிரமாதமாக இருக்கும். எடிட்டர் சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த இதோட ப்ராஜெக்ட் கேட்டு எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார், எங்களுடைய இனிய நண்பர், தேங்க்யூ. ரக்ஷா அண்ட் மால்வி, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய மென்டார், வழிகாட்டி அண்ணன் பரணி பாலராஜ் அவர்கள், அடிச்சு பிரித்து துவம்சம் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி கலக்கிட்டீங்க. நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. சிவம் ப்ரோ, இந்த மனுஷன் இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு. அந்த பாட்டு என்ன ஹை பிச்சில், நான் சொன்னேன் சார்ட்ட, என்ன அருமையான பாட்டு. நிச்சயமாக பெரிய உயரங்கள் வருவீங்க. பாட்டில் ஆஸ் அ சிங்கராக நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஆஸ் அ ஆக்டராக இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ. ரொம்ப 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 சந்தோஷம். பெஸ்ட் காஸ்ட் முரளி சார். இப்போ வந்து அவர் சொன்னார்ல 50% படம் முடிஞ்சிருக்குன்னு, அதில் நான் நடிச்சிருக்கேன். மணி ப்ரோ அதுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டார். ஆனால் எனக்கு முரளி சார், எனக்கு செல்வகுமார் சார் நன்றி. முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட பூஜைலாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு டே ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஷூட் போனதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாப்புல. எனக்கு ரொம்ப அது வந்து மன நிறைவாக இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர், நல்லா ஒரு கலாய்க்கிறாரா, என்ன பண்ணுறாரு, ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி சார். யாருன்னு தெரியாமல் ஒரு வாய்ப்பு கொடுத்து காசை கொடுத்து நல்ல டீம், மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி, வாழ்த்துக்கள். அருண் உட்பட எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இது என் நண்பன் படம். என் நண்பன் ஜெயிக்கணும், என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கிற ஒரு 300 பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனாக உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனாக என் நண்பனுக்கு நான் மாறணும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஹீரோயின் மால்வி மல்ஹோத்ரா, ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக இருந்தீங்க பார்க்குறதுக்கு. ஷீஸ் ஃப்ரம் ஹிமாச்சல். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆர் ஹீரோயின் மால்வி மல்ஹோத்ரா டு ஷேர் ஹர் தாட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Thank you all the media for coming here and supporting us. Thank you all the guests. And Mani sir, ஒரு நொடி பார்த்தப்புறம் நான் டிசைட் பண்ணேன் தட் அந்த டீமோட கண்டிப்பாக வேலை செய்வேன். அண்ட் திஸ் டீம் இஸ் வெரி பேஷனேட், வெரி வெரி நைஸ் டீம். அண்ட் the energy on the set was so incredible that I enjoyed every day. Even if we were very tired, we were still enjoying the shoot. So I had so much fun during the shoot. And KG sir, each and every frame looks magic.
and you have done amazing job. I really love each and every framing, and the lighting you have done was amazing. And Sanjay, I really loved his music. You know, when I watched Orunodi, and after watching Orunodi, I came outside the theater and I asked him, "Who is the music director? Music director, yaar." And I saw him like he's a kid, and I was very shocked to see him. That he has done amazing job. But may you go places, Sanjay. Yeah, he will do amazing work in future, and all the best to you. And editors, all the crew and team of our movie Janm Nakshatram, all the very best and congratulations. So talking about the film, Kadai Semma iruk, and especially Taman, I want to talk about you. Ninga oru Semma actor. I honestly learned a lot from you, and I'm sure that you're going to do a lot of great work in future. So all the best to you. And in the Padamla, and character peru Riya. So Budam Riya ka kanavala varadu. So Riya kanava nijamma nijam ille unga theater la paranga. And I want to talk more about like Tamil cinema. I literally watched a lot of Tamil films, like all the Tamil films, and I feel so blessed to be part of Tamil cinema because there are so much creativity here. There are so many creative filmmakers, directors, actors, and இப்போ நான் தமிழ் கற்றுக்கிட்டே இருக்கேன். If I made any mistake, I'm very sorry for that. And about this film, like till the last minute, like பத்து நிமிஷம் வரைக்கும் you cannot guess the climax. இத படம் USP. So please தியேட்டருக்கு போய் பார்க்கணும். ஜன் நக்ஷத்ரம் 18 July release ஆகும், and please watch the film in theaters, and குடும்பம் தோட பார்க்கணும். And thank you so much. Thank you. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹாரர் கிளாசிக்ஸில் பார்த்தா வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறது எக்ஸாசிஸ்ட், ஓமன், அப்புறம் போல்ட்ரிகஸ்ட், நிறைய படம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓமன். ஏன்னா கிரெகரி பெக்ன்ற ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வா ஃபேக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர். மெக்கனஸ் கோல் பார்த்தேன். மெக்கனஸ் கோல் பார்த்தப்பறம் தான் ஹூஸ் இஸ் காய், எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர், இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்ட்டோட பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். ஸ்பெல் பவுண்டாக இருக்கட்டும், போக் ஷாப் ஹில். அண்ட் அவரோட ரோலை ரிப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ். ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பெக். ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியரில் ஓமன். அதில் ஒரு சின்ன பார்ட், இது ஓமன் படம் கிடையாது. ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் அதோட எக்ஸாக்ட் தமிழ் வெர்ஷனாக இருக்கும். இது அதோட ப்ரீக்குவலாக இருக்கும். இட்ஸ் அ நியூ, அந்த ஆன்டிகிரைஸ்ட் அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் தான் வரும் ஓமன், லைக் ஆன்டிகிரைஸ்ட்டை பற்றி, தஜ்ஜால் பற்றி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல். ஸோ இதோட பிகினிங் தான் அது. அண்ட் ஒரு நொடிக்கு நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யூர் வீக்கஸ்ட் லிங்க். இது என்னோட டீம் இல்லை, திஸ் இஸ் மை கோர். லெட் இட் பி த டேரக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இந்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், எல்லாமே வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இதில் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி, வி ஆல் லூஸ் இட். ஸோ நாங்கள் ஒருத்தர் எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோட இந்த படம் பண்ணோம். இப்படி தான் ஒரு நொடி பண்ணோம். ஒரு நொடியோட படத்தை லைக் ஐ திங்க் ப்ரிவ்யூ ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பார்த்தாரு. ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிவிட்டு ஹி செட் வில் கோ ஹெட் வித் த ப்ராஜெக்ட். படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தோம். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம். நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. சி
குட் மார்னிங் வணக்கம் ப்ரோ ஆரம்பித்தோன்னா ஓகே குட் நைட் சொல்கிற வரைக்கும் தர் ஒன்ட் பி எனி காசிப்ஸ். படத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அண்ட் விர் ஆல் டீ டோட்டலர்ஸ். ஸோ ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது. அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம். என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணோமோ, என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு பண்ணோமோ, லெட் பி த டெக்னீஷியன் சைடில் இருக்கட்டும், இல்லை அது எல்லாமே வந்து டு த பார் அட்லீஸ்ட் ஒரு 95% வி ஹவ் அச்சீவ்ட். 1% ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் 95-100% கிட்ட வி நியர்லி அச்சீவ்ட். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து வி ஹவ் டு தேங்க் நிறைய பேருக்கு. முக்கியமாக வந்து இந்த படம் பார்த்துட்டு ரஃப் வெர்ஷன் மாமா மூலமாக ராகுல் ப்ரோ வந்தார். அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா, படம் செம்ம கிரிப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. சி உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி மேடாக வந்து ஃபார் அன் ஆக்டர், ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணலை. எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதின அந்த விமர்சனம் இருக்குல்ல, நல்லா நடிச்சிருக்கான் தமிழ், நல்லா நடிச்சிருக்கான்னு, அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே இந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்த சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் கிடைச்சது ஆஃப்டர் ஒரு நொடி. அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் ஒரு நொடியை விட ஐ க்ரூம் மை செல்ஃப், இன்னும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் ஆஸ் அ பெட்டர் ஆக்டராக நீங்கள் பார்ப்பீங்க அஜய்ன்ற கதாபாத்திரத்தில். அண்ட் ஃபார் விஜயன் சார் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வி ஹேட் அ பட்ஜெட், இந்த மாதிரி தான் பண்ண போகிறோன்னு. ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் வந்து இட் வாஸ் உங்களுக்கு தெரியும் 6 o'clock ஆரம்பிக்க வேண்டியது 7 o'clock தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஏன்னா இட் வாஸ் டார்க்கால் ஏர்லி மார்னிங் 5:15 போல் விடிஞ்சிரும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பெண்டுகள் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் டபுள் கால் ஷீட் தான் எல்லா நாளுமே. அண்ட் கூட நடித்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் உழைப்பை வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க. ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலிம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் வந்து என்னோட நீண்ட கால நண்பர். அது மட்டும் இல்லை, என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட கம்ப்ளீட் மிரர். நான் மனசில் என்ன நினச்சேன்னு கூட ப்ராப்ளி அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. அண்டு எனக்கு கிடைக்கிற புகழாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்க்கும் ஈக்குவல்ன்றது நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி கேபிள் சங்கர் சார் கூட அவர் கூடயும் வந்து 2013 ஃப்ரெண்ட்ஷிப். அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவர் இமேஜின் பண்ணுறது தமன் ஆஸ் எ ஹீரோ, அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தென் முரளி சார், எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரஃப் வெர்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதோ, ஜென்ம நட்சத்திரமோட ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணது தான் முரளி சார். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 40 years. நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்படுறோம், பெரிய இதெல்லாம் போயிருக்கோம். சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ. நவ் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட் முடிச்சிட்டோம். அண்ட் வித் த சேம் டீம், நோ சேஞ்சஸ். அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வரும். அப்புறம் மீரா கதிரவன் சார், நான் வந்து உங்களை கூத்துப்பற்றை ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரசியில் மீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி, ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு கருத்தியல் வேணும். அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அவரோட ஹபீபி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஹாரர் ஜானரில் எங்கள் டிஸ்கஷன்ஸ் டேபிள்லேருந்து எல்லாமே பேசுகிறது அறிவழகன் சாரோட ஈரம் படம். அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்தில்ன்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத நாளே கிடையாது. உங்கள் சப்தம் மூவி வர வரைக்கும் வி வர் ரியலி எக்ஸ்பெக்டிங். ஏன்னா ட்ரெய்லர் சூப்பர்வாக இருந்தது. அதோட விஷுவல் பார்க்குறப்ப அந்த சவுண்டு, நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானருக்கு நீ மாஸ்டர் கிளாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கலராக, எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள்
கூட பேசுறது பழகிறது ரொம்ப பிடிக்கும், அது முக்கியமாக ஆக்டர்ஸோட. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது ஷேர் பண்ணுறது இருக்குல்ல, நானே அந்த ஈராவில் போய் அவங்களோட வாழ்ந்து இது பண்ண மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். தலைவாசல் விஜய் சார் கூட அப்படி தான், ஷூட் பண்ண டேஸ் கம்மி, சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதமோ ஏன்னா லைக் ஆஃப் த கேமரா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பேஷன் ஒரு நீ சொல்ல மாதிரி ஒரு ஆக்டர் மெச்சூர் ஆகிறப்ப நிறைய ஸ்கூலில் போய் கற்றுக்க முடியாது. ஐ டிட் தியேட்டர் ட்ரைனிங், பட் இருந்தாலும் வந்து ஆக்டிங் அப்படி கற்றுக்க முடியாது. உங்களுக்கு அந்த இன்னொருத்தவங்க ஷூஸில் இருந்து அந்த எம்பத்தியோட பார்த்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ சாரோட அந்த லைக் ஆல் லாங்குவேஜஸில் பண்ணியிருக்காரு, ஹிந்தி, ஹீ கேன் டப் 5 லாங்குவேஜில். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது நிஜமாலே நானும் அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்துட்டு வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. ஹீ மேட் மீ கம்ஃபர்டபுள். அவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், நான் வைஸ் வர்ஸா கிடையாது. அண்ட் மால்வி வந்து லைக் பஞ்சாபி கேர்ள், சுத்தமாக ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியல. இப்போ தமிழ் நம்ம படம் நடித்ததுக்கப்புறம் தினமும் தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ், ஸோ ஆன்லைனில். ஸோ அவங்களோட பேஷன் ரியலி அன்பிலீவபிள். அடுத்த படம் நான் தான் டப் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இந்த ரக்ஷாவாக இருக்கட்டும், சார் லோகேஷ் சாராக இருக்கட்டும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து 11 மூவி வந்து நாங்கள் ஓட்டிட்டு தான் சார் பார்த்தோம். சாரி, எங்களால் இது பண்ண முடியல, ஏன்னா இந்த படத்தை ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது. ஃபினாமினல் மூவி. அதுலேயும் வந்து முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ், ஸோ அந்த ஒரு த்ரில்லருக்கு கடைசி 10 minutes வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வே அதை ஜஸ்டிஃபை பண்ணது, இன்னொன்று வந்து ஆடியன்ஸை சீட் பண்ணாமல் அந்த இது எக்ஸ்போசிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்குது சார் தமிழ் சினிமாவில். தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் சஞ்சய், ஸோ என் டீம் பற்றி பெருமையாக சொல்கிறது, நீங்கள் லெட் இட் பி டேரக்டரை பற்றியாக இருக்கட்டும், இல்லைனா கேமராமேனை பற்றியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரை பற்றியாக இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக எனக்கும் அதில் பெருமை. ஏன்னா எல்லாமே வெரி டேலண்டட் பீப்புள். அதான் சொன்னேன், ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ எதை பற்றியும் நாங்கள் பேசவே மாட்டோம். இந்த படத்தில் லைக் மூவியை தாண்டி போஸ்டரில் வர ஃபாண்ட்ல இருந்து இன்ச்சாக மக்கள்கிட்ட போய் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் இங்கே ப்ரெசன்ஸ் இல்லை, அவர் நினப்பெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ நிஜமால இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு படத்துக்கு கிடச்சதுன்னா 200% அந்த படம் பாதி ஜெயிச்ச மாதிரி. அண்ட் தேங்க் ராகுல் ப்ரோ ஃபார் இஸ் சப்போர்ட் இந்த படத்தை இது பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.